friends, welcome to our channel Preetha and Sandhya Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து சாம்பார் தான் கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டு சாம்பாரில் கேரட், முருங்கைக்காய், சவு அவரைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம். எல்லாம் கொதி வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாங்காய் உள்ளே இறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சேர்த்தா அந்த சாம்பாருக்கே ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் மாங்காவை சேர்த்துருங்க எப்போ சாம்பார் செஞ்சாலும். அடுத்ததாக பாயாசமும் ரசமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரசம் இன்னும் கொதி வரல, அதுக்குள்ளே இன்னொரு பொரியல் பார்த்துடலாம் வாங்க. இதுதான் வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும்னு விட்டுட்டு அடுத்து நம்ம வடைக்கு ரெடி பண்ண போகிறோம். வடை மாவை அரைச்சி வச்சாச்சு. அது கூட வெங்காயம், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்து நல்லா பெருசாக வடையை தட்டி சுட்டு எடுத்தாக்கா மொறுன்னு வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வர ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன். அடுத்து பாயாசத்துக்கு மில்க் மேட் ஊற்றி இறக்கிடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் மேட் ஊற்றினதுனால. என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சாதம், எல்லா காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, ரசம். வாங்க இலையில் சர்வ் பண்ணிக்கலாம். 2 கரண்டி சூடான சாதம் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வச்ச மாங்காய் சாம்பார் சுட எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். சைடில் பொரியல் வச்சுக்கலாம். அவரைக்காய் பொரியல், 2 வடை வச்சுக்கலாம். வாழைக்காய் கொஞ்சம் வச்சுட்டு மாங்காய் பச்சடி இல்லாமல் எப்படி தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது அதையும் வச்சிடலாம். அப்புறம் அப்பளம், ரசம், பாயாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.